கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சி கூடாக திரும்பவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக கர்த்தருடைய அருமை நிறைந்த ஆண்டுடைய ஆறுதல் நிறைந்த வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நாங்கள் ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து. கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேக மக்கள் இன்றைக்கு தேவ சித்தம் வியாதி என்று நினைக்கிறார்கள், தேவ சித்தம் வறுமை என்று நினைக்கிறார்கள். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள், துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்களில் நம்ம வாழ்வதெல்லாம் தேவனுடைய சித்தம், அதெல்லாம் சகிச்சு வாழணும், ஏன்னா அது கடவுளுடைய சித்தம்னு மக்கள் இன்னைக்கு அநேகர் இப்படியாப்பட்டதான ஒரு வித்தியாசமாக அறிவு இன்மையால் இப்படியெல்லாம் மக்கள் அநேகர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை, இயேசு அப்படி சொல்லவும் இல்லை. இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, உங்களுக்கெல்லாம் பாரம் இருக்குது, ஆனால் அந்த பாரத்தை சகிச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்லலை. சொன்னால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இப்போ பாரம் சுமக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. பாரத்தை அவர் மீது கொடுத்து ஆறுதலாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். வேதத்தை நம்ம தெளிவாக படித்தாலே நமக்கு ஒழுங்காக புரிஞ்சிடும் கடவுள் என்ன சித்தத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதனால் பிரியமானவங்களே, வியாதி கடவுளுடைய சித்தமே கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாததெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆண்டவருக்கு சித்தமானது மட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததெல்லாம் நம்ம அனுப்பிடணும். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. பாருங்க, ஒரு சில நேரங்களில் போஸ்ட்மேன் வரும் பொழுது தபால்காரர் நம்மகிட்ட கடிதம் கொடுக்குறாரு. கடிதத்தை வாங்கணும்னு நம்ம பார்க்குறோம் பேரை. நம்ம பேர் இருந்தால் தான் நம்ம அதை சைன் பண்ணி எடுக்கிறோம். நம்ம பேர் இல்லாட்டி அவர் கையிலே கொடுத்துட்றோம். இது எங்களுடையது இல்லை, இது எங்களுடையது கிடையாது, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு குறித்த ஆளுகிட்ட கொடுத்துருங்க. இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். நமக்கு உரித்த இல்லாததெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு உரியதை மட்டும் நம்ம எடுக்கணும். நமக்குரியதை நம்ம எடுக்கணும்னா என்ன, கடவுள் நமக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அதை மட்டும் நம்ம எடுக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நமக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதை மட்டும் நம்ம எடுக்கணும். தவிர நமக்கு உரியாததை, நமக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் நம்ம கை வைக்க கூட போகக்கூடாது. அதெல்லாத்தையும் ஒதுக்கிறோம், அதெல்லாம் வாங்கி வச்சுக்க கூடாது. பாதி பேர் எப்படின்னா கடவுளுடைய சித்தம்னு கண்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. வியாதி அது பிசாசுடுவது. ஏன்னா வியாதி எப்போ வந்துச்சுன்னா, என்னைக்கு மனுஷன் பாவம் பண்ணானோ, எப்போ மனுஷனுக்குள்ள இருந்த கடவுளுடைய குணம், கடவுளுடைய குணாதிசயம், கடவுளுடைய சுபாவம் என்னைக்கு அவனை விட்டு போயிட்டு பிசாசுடைய சுபாவம் உள்ளுக்கு வந்துச்சோ, அன்னையிலிருந்து தான் இந்த நோய், வறுமை, இந்த கஷ்டம், வேதம் சொல்றது முள்ளும் குறுக்கும் அல்லங்கதா, இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா, என்னைக்கு அவன் கீழ்படியாமையினால் நடந்தானோ அன்னைக்கு இது நுழைஞ்சிச்சு. அதுக்கு முன்னே அதெல்லாம் இருக்கவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு எந்த கஷ்டமும் இருக்கலை. அவனுக்கு ஒரு தொழில் இருந்துச்சு, ஆனால் அதில் கஷ்டம் இருக்கலை. அவனுக்கு ஏராளமான பல வகைகள் எல்லாமே நல்லது தான். சந்தோஷம், சமாதானம், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே நல்லதாக இருந்துச்சு. கடவுள் படைச்சு எல்லாமே நன்மைன்னு தான் படைச்சார். எதையுமே படைச்சிட்டு ஐயோ இது நல்லா இல்லைன்னு சொல்லலை. பாருங்க, ஆகாய மண்டலத்தை படைக்கிறார், அது நல்லதென்று கண்டாராம். பூமியில் தண்ணீர் ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு அனுப்புகிறார், கடலை படைக்கிறார், அது நல்லதென்று கண்டார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எல்லாம் நல்லது மட்டும்தான் கொடுத்தார். ஒரு வகையில் இன்னொரு வகையில் சொல்றேன்னு சொன்னா, அவர் நல்லதை மட்டும்தான் கொடுக்க தெரிஞ்சவரை ஒழிஞ்சு தீமை கொடுக்க அவருக்கு தெரியாது. நீங்க கேட்கலாம், மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க கேட்கலாம், கடவுள் தீமை அனுப்புவாரே அப்படின்னு. இல்லை, கடவுள் தீமை அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் நல்லவர். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் எந்த தீமை மனுஷனுக்கு அனுப்புறது இல்லை. இப்போ தீமை வருதே, என்னைக்கு இது வந்துச்சு, அதான் எதையுமே பார்ப்பதுக்கு நம்ம ஆதிக்கு போகணும். ஆதியாகமத்துக்கு போனால் தேவன் தீமையை வச்சாரா? இல்லை, பிசாசு தீமையை கொண்டாராம். எப்பயுமே நோய், வறுமை இதெல்லாமே யார் இடத்துல வந்தது? கெட்டவங்கிட்ட இருந்து தான் கெட்டதெல்லாம் வரும். நல்லவங்கிட்ட இருந்து நல்லது வரும். தேவன் நல்லவர், அவர்கிட்ட இருந்து நல்லது தான் வரும். பிசாசு கெட்டவன்,
அவன் தான் இந்த பூமியை கெடுத்து நாசமாக்கி மக்களுடைய வாழ்க்கையை திருடு கொன்னு அழித்து இல்லாமாக்கி போட்டான். அதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தோன்னு யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், பிசாசு வந்தானா, எதுக்கு வந்தானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். நானும் அது மட்டும் பண்ண வந்தான, வேற ஒன்றும் பண்ண வரலையா? அவன் அதை தான் பண்ண வந்தான். எப்ப வந்தான்னு சொல்றாரு, ஆதியில அவன் வந்தான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து மனுஷனுடைய திருடி கொண்டு அழித்து போட்டான். இயேசு சொல்றார், நானும் எதுக்காக வந்தேன்? மனுஷனுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் உண்டாகும்படியாக. பாருங்க, அது வரைக்கும் மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? தப்பான எண்ணங்கள் மக்களுக்குள்ள இருந்துச்சு. என்ன? தீமையும் கடவுள் தான் கொடுக்கிறாரு, நன்மையும் கடவுள் தான் கொடுக்கிறாரு. யோபு சொன்னதை போல கர்த்தருடைய கையிலிருந்து நம்ம நன்மை பெற்றோமானால் கர்த்தருடைய கையிலிருந்து தீமையும் பெற வேணுமே அப்படின்னாரு. அது வந்து யோபு சொன்ன மாதிரி மக்களுக்குள்ள ஒரு எல்லாரும் நம்பி இருந்தாங்க. எப்படி? நன்மையெல்லாம் கடவுள் கொடுக்குற மாதிரியே தீமையும் கடவுள் தான் கொடுக்கிறாரு அப்படின்னு நம்பி இருந்தாங்க. அதனாலதான் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இயேசு இத தெளிவுபடுத்தி காட்டுறார். தீமை எங்கிருந்து வருது, நன்மை எங்கிருந்து வருது, அழிவு எங்கிருந்து வருது, அழிந்ததுக்கு ஜீவன் எங்கிருந்து வருகிறது. எனக்குதா பிசாசு கொல்லுகிறதுக்கு வந்திருக்கான், நானும் உயிர் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். பாருங்க, இந்த ரெண்டையும் வந்து விராவரியா தேவன் வந்து கருப்பு எது வெள்ளை எதுன்னு காட்டுறாரு. கருப்பு பிசாசு, வெள்ளை தேவன். பாருங்க, அதை ரொம்ப தெளிவுபடுத்தி ரொம்ப அழகா காட்டுறாரு. நீங்க இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க தீமையும் நான் தான் கொடுக்குறேன், நல்லதையும் நான் தான் கொடுக்குறேன்னு. இல்ல, நான் நன்மை மட்டுமே கொடுக்குறேன், அவன் தான் வந்து என்ன செய்யறான்? தீமை கொடுக்குறான். அதனால நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த வறுமை, நோய், கஷ்டம் இதெல்லாம் வந்து கடவுளோட சித்தம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்க கூடாது. இதெல்லாம் வந்து இன்னொருத்தோட பேர்ல வந்து லெட்டர், அந்த லெட்டர் அந்த கடதாசியெல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் நம்முடையது கிடையாது. அதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒதுக்கிடணும், வெறுத்துடணும். அதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை. பாருங்க, நம்ம வெறுக்கிறது நம்ம கிட்ட வராது, நம்ம நேசிக்கிறது தான் நம்ம கிட்ட வரும். கடவுள் வியாதினால நம்ம சோதிக்கிறான்னு சொன்னா வியாதி வந்துடும். வறுமையினால கடவுள் நம்மை புடமிடுறாருன்னு சொல்லி நம்ம நம்புனா வறுமை வந்துடும். பாருங்க, அதான் நம்ம எதை வர சொல்றோமோ அதுதான் வரும், எதை வேணான்றோமோ அது வராது. பாதி பேர் சொல்லுவாங்க, நான் வர வேணான்னு சொன்னாலும் வருதே அப்படின்னு. இல்லைங்க, கண்டிப்பா நீங்க வர வேணான்னு சொன்னது வராது, வான்னு சொன்னதுதான் வருது. ஏன்னா அந்த மனுஷனை படைக்கும் பொழுது கடவுள் வந்து மனுஷனை ஒரு காந்த மாதிரி வச்சிருக்காரு. மனுஷனுடைய உள்ள ஒரு விதமான காந்தம். அவன் உள்ளத்துல என்னத்தை நம்புறானோ அது அவனுக்கு நடக்குது. உள்ளத்துல அவன் எதை வாஞ்சிக்கிறானோ அதுதான் வருது. வறுமையை வாஞ்சிக்கும் பொழுது வறுமை இழுப்பட்டு வருது. வியாதியை ஒருத்தன் வாஞ்சிக்கும் பொழுது வியாதி வருது. அதான் யோபு சொல்றாரு, நான் பயந்தது நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நடந்துச்சு. ஏன்? யோபு உள்ளத்துல பயந்த பொழுது பயந்த காரியம் எதுவோ அதுதான் யோபுக்கு வருது. யோபுக்கு வேற எதுவும் வரல. அவர் உள்ளத்துல என்ன வச்சிருந்தாரோ அதுக்கு ஏற்ற சாமான்லாம் வந்துச்சு. அவர் பயந்தார், அவருடைய பிள்ளைகள் மறைத்து விடுவார்கள். யோபு பயந்தாரு, அவருடைய ஆடு மாடுகள்லாம் இல்லாம போயிருமா. பாருங்க, எதுனா மனுஷனுக்குள்ள ஒரு காந்த பலன் இருக்கு, ஒரு காந்தம். மனுஷனுடைய உள்ள வந்து ஒரு காந்த சக்தி. அது என்ன செய்யுதுன்னா இழுத்து எடுக்குது. எதெல்லாம் இழுத்து எடுக்குதுன்னா அவன் உள்ளத்துல என்னெல்லாம் நம்புறானோ அதுக்கேற்றதெல்லாம் இழுத்து எடுக்குது. நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் என்னை தாழ்த்த மாட்டார், ஒரு நாள் என்னை கடவுள் கீழே வைக்க மாட்டார், ஒரு நாளும் நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன். கர்த்தர் ஒரு நாள் என்ன அந்த இடத்துக்கு வைக்க மாட்டாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நம்பினபடியே உங்களுக்கு ஆகும். அப்படித்தான் ஆகும். ஏன்னா உள்ள என்ன இருக்கோ, உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கைக்கு இழுபட போகுது. உள்ளத்துல நீங்க எதை வச்சிருக்கீங்களோ அது உங்க வாழ்க்கையில் இழுபட்டு வரும். ஆனா நீங்க உள்ளத்துல ஏதாவது தப்பானதை வச்சிருக்கும் பொழுது அது அந்த தப்பான காரியம்தான் என்ன செய்யும்? இழுபட்டு வரும். சரி, அப்ப நாங்க பாக்குறோம் வந்து கடவுளோட சித்தம் கிடையாது இந்த காரியம்லாம். நான் சொன்ன வியாதி, வறுமை, கஷ்டம், நோய், துன்பங்கள் இதெல்லாமே கடவுளுடைய சித்தம் கிடையாது. அதுதான் மலடு. பாதி பாருங்க, திருமணத்துக்கு பிறகு குழந்தை இல்லாம இருப்பாங்க. பாதி பேர் சொல்லுவாங்க கடவுள் சித்தங்க, உங்களுக்கு குழந்தை கிடைச்சிட்டுன்னா நீங்க கடவுளை நேசிக்கிறது குறைஞ்சிரும், அதனாலதான் கடவுள் உங்களுக்கு வந்து இந்த குழந்தைய கொடுக்காம இருக்காரு. இப்படி எல்லாம் சொல்றாங்க நிறைய பேர்.
நீங்க உங்களுக்கு மட்டும் கடவுள் குழந்தைய கொடுத்துட்டாருன்னா நீங்க கடவுளுக்கு இருக்கிற அந்த முதல் அன்பை விட்டுருவீங்க. அதனால நீங்க என்ன செஞ்சிட்டாரு, கடவுள் உங்களுக்கு குழந்தை கொடுக்காம இருக்காரு. ஏன்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீங்க கடவுளுக்கு காட்டுற அன்பு அப்படியே கடவுளுக்கு வச்சுக்கணும்னு சொல்றதுக்காக இது செய்யறோம். எனக்கு பிரியமானவரே, கடவுள் அப்படியெல்லாம் சொல்றவரு கிடையாது. அப்படி வேதத்துல எங்கேயுமே இல்லை. அப்படி சொன்னா அப்படி வேதத்துல இருக்கணும். அப்படி கடவுள் சொன்ன வார்த்தையா இருந்தா அது வேதத்துல இருக்கணும். இது யாரோ ஒரு மனுஷன் கற்பனை பண்ணி சொல்ற கதைங்க. ஆனா கடவுள் சொன்ன விதம் வேதத்துல இருக்குது. என்ன விதம் இருக்குது? அவர் சொல்றாரு, உன் தேசத்துல மலடு இருக்காது. அது மட்டுமா, எத்தனை பேத்துக்கு தேவன் அற்புதமா குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு. வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னாள் என்கிற ஒரு பெண் அழுந்து கதறா ஆண்டோடைய சமூகத்துல, ஆலயத்துல ஏலி என்கிறதான தீர்க்கதரிசி சொல்றான், உன் மூலியமா ஆண்டு பேசுறாரு, நீ குழந்தை பெற்றுக்கொள்ள போற. பாருங்க, வேதத்துல எத்தனையோ இடத்துல சுனேமி ஸ்திரீடைய கதையை நாங்க பார்க்கலாம். எத்தனை பேத்துக்கு தேவன் குழந்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப வேதத்துல நாங்க பாக்குறோம் மலடு தேவனுடைய சித்தம் கிடையாது. இதெல்லாம் சும்மா கற்பனை கதைகளை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இதான் கடவுளுடைய சித்தம், இதுதாங்க தேவனுடைய சித்தம்னு வர முடியாது. தேவனுடைய சித்தத்தை நம்ம இந்த வேதத்துல இருந்து ரொம்ப அழகா பார்க்கலாம். அப்ப நோய், வறுமை, மலட்டுத்தன்மை இல்லாம, கையின் பிராசங்கள் நல்லாகாம, செழிப்பாகாம, இதெல்லாம் இருக்கிறது கடவுளுடைய சித்தமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், பூமியின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், உங்களுடைய நிலத்தின் பயிர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், போகையில் வரையில் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமாய் நல்லதா இருப்பதுதான் கடவுளுடைய பூரண சித்தம். இப்ப இந்த பூரண சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த பூரண சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. சரி, இப்ப இன்னொரு விஷயத்த இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். அது என்னன்னா, அநேக மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, கடவுளுடைய சித்தத்தை எப்படி நாங்க அறிவது? கடவுளுடைய சித்தம் சரி நீங்க சொல்றீங்க, ஓகே, இது எப்படி அறியலாம்? ரொம்ப லேசு. எப்படி அறியலாம்னா பாருங்க, ஆண்டவருடைய நிருபம் 2 பேதுரு புத்தகத்துல பேதுரு சொல்ற ஒரு கதையை நான் உங்களோடு கூட சொல்றேன். 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அதுல பாருங்க என்ன சொல்றாரு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவியத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. பாருங்க, இதுல என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், நம்முடைய யாரை குறித்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை. நம்ம யார் அழைத்திருக்கிறது? நம்மளை அழைத்திருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவரை நம்ம அறிகிற அறிவினாலே பாருங்க என்ன சொல்லுகிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையினால் நமக்கு தந்தருளினார். எப்ப என்ன சொல்லுதுன்னா, தந்துட்டாரு, கொடுத்துட்டாரு. எப்படி? ஏற்கனவே கொடுத்துட்டாரா? என்னத்தை கொடுத்துட்டாரு? சகல விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க போறாருன்னு இல்ல, கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கண்டடைகிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல. பாருங்க, நீங்க இயேசுவை அறிய 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 கடவுளுடைய சித்தத்தை அறியறீங்க. சித்தத்தை அறிய அறிய நீங்க அதை பெற்றுக்கொள்றீங்க. இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னத்தை பெற போறீங்கன்னா, நீங்க என்னத்தை அறிய போறீங்களோ அதை தான் பெற போறீங்க. இயேசுவை அறியும் பொழுது, இயேசுடைய காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது, எந்த அளவுக்கு நீங்க இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றீங்க. இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதம் எங்க வைக்கப்பட்டிருக்குன்னா, இயேசுவுக்குள் வைக்கப்பட்டிருக்குது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவை உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு இன்னைக்கு எங்க இருக்காருன்னா, இயேசு இன்னைக்கு உங்களுக்குள்ளதான் இருக்காரு. உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். இப்ப ஜீவியத்துக்கும் தேவ பக்திக்கும் எதுவான சகலவற்றை எங்க இருக்குன்னா வேற எங்கேயும் கிடையாது. எங்க இருக்குன்னா இயேசுக்குள்ள இருக்குது. இயேசுவை அறிகிற அறிவுக்குள் இருக்கிறது. அந்த இயேசு இன்னைக்கு எங்க இருக்கிறார்னா நமக்குள் அவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை குறித்து அறியும் பொழுது, அவருடைய வசனத்தை அறியும் பொழுது, இயேசுவை எப்படி அறியலாம்? வார்த்தையை நீங்க அறிய அறிய இயேசுவை அறியுங்க. ஏன்னா வார்த்தையும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறார்.
வார்த்தை இயேசுனா 2 கிடையாது, வார்த்தை இயேசுனா 1. அப்ப வார்த்தையை நீங்க அறியும் பொழுது இயேசுவை அறிகிறீங்க. சரி, 2வது விஷயம் என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இந்த உலகத்தில் இருக்க கேட்டுக்கு தப்பி நாங்க என்னவா திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளராய் மாறுபட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் இவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறதே. இப்ப கடவுளுடைய சித்தத்தை நமக்கு எப்படி அறியலான்னு சொன்னா, மிகவும் லேசான விஷயம் என்னன்னா, கடவுளுடைய சித்தத்தை நமக்கு எப்படி அறியலான்னு சொன்னா, வாக்கு தத்தங்களினால நமக்கு கடவுளுடைய சுபாவத்தை அறியலாம், இல்லாட்டி கடவுளுடைய சித்தத்தை அறியலாம். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது, இந்த இவ்வுலகத்தில் இருக்கிறதான எல்லாம் கேட்டு பொல்லாதான கடவுளுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்கள் இருந்து விடுதலையாகி கடவுளுடைய சித்தத்துக்கு வருவதற்கு ஒரு வழி வச்சிருக்காரு கடவுள். பாருங்க, நிறைய கிறிஸ்தவத்துல பார்க்கும் பொழுது ஜனங்கள் கெட்டு பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த ஐஸ்வர்யங்கள் மக்களை கெடுக்குதுன்னு சொல்லி 10 பேர் சொல்றாங்க. ஆமா, ஆசீர்வாதமும் காரியங்களை அதை பணத்து பின்னுக்கு ஓடுன்னு அது கெடும். ஆனா வாக்கு தத்துவத்தின் பின்னுக்கு போனா என்ன நடக்க போகுது, நம்ம தேவனுடைய சுபாவத்துக்கு மாறிடும். பணம் பின்னுக்கு ஓடுறவங்க கண்டிப்பா குழப்பத்துல போயிட்டு மாறி அகப்படுவாங்க, பிரச்சனையில போயிட்டு அகப்படுவாங்க, பொல்லாத கெட்ட காரியங்கள்ல போய் அகப்படுவாங்க. இன்னைக்கு பண ஆசை பின்னுக்கு ஓடுறவங்களுக்கு என்ன பதில் என்னது, கண்டிப்பா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. ஏன் ஒருத்தர் கொல்றாருன்னா பணத்துக்காக. ஏன் தூள் வியாபாரங்கள் பண்றாங்க, ஏன் விபச்சார விடுதிகள் ஏன் நடத்துறாங்கன்னா பண ஆசை. அவங்களுக்கு பணம் வேணும், சீக்கிரமா பணத்துல முன்னுக்கு வந்துடணும், பணம் சம்பாதிச்சு நிறைய பணத்தை சேர்க்கணும்னு சொல்றதுக்காக கள்ள தராசு, கள்ளதான காரியங்கள், கள்ள கணக்கு இதெல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, எப்படியோ முன்னுக்கு வராங்க. அப்ப பண ஆசை உலக கேட்டு. ஆனா இங்க என்ன சொல்றாரு இந்த பேதுரு, இவ்வுலகத்துல இருக்கிறதான இந்த கேட்டுக்கு நம்ம தப்பும்படியாக என்ன பண்ணவா ஒரு வழிய கடவுள் வச்சிருக்காராம். பணத்தின் பின்னுக்கு ஓடுறது, பண ஆசையில ஓடுறதுன்னு கெட்டுதான். ஆனா வாக்கு தத்தத்தை நீங்க நம்பும் பொழுது கடவுளுடைய சித்தத்தை அறியறீங்க. கடவுளுடைய சித்தத்தை எப்படி அறியலாம்னா, வாக்கு தத்தங்களுக்கு கூடாக தேவனுடைய சித்தத்தை அறியலாம். நான் சொல்லல பண பின்னுக்கு ஓடுங்க. நான் என்ன சொல்றேன், வாக்கு தத்துவத்தின் பின்னுக்கு ஓடுங்க, வாக்கு தத்துவத்தை நம்புங்க. வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கும் பொழுது வாக்கு தத்துவம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை ஐஸ்வர்யவான மாத்துறது மட்டும் இல்ல, உங்களை தேவ சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா மாத்துது. ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருக்குது, கடவுளுடைய சுபாவம் இருக்கிறது. பாருங்க, ஒரு நல்ல பணக்காரன், நல்ல ஐஸ்வர்யவான், தேவ பயம் உள்ள மனுஷனா இருந்தான்னா அதுதான் நல்லது. நல்ல ஐஸ்வர்யவான் கடவுள் பயம் இல்லாம வாழ்ந்தானா அது தப்பு. சபையில கூட நாங்க பாக்குறோம், நிறைய ஐஸ்வர்யவான்கள் சபையில ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா அவங்களுக்குள்ள தேவ பயம் இருக்காது. அதே சபைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பணத்தை வச்சு சபையில ஏதாவது பண்ண பார்ப்பாங்க, பணத்தை வச்சு யாருக்காவது பிரச்சனையை போட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆனா தெய்வீக சுபாவம் இல்லை. ஆனா இங்கே பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, பணமும் வருது, கடவுளுடைய சுபாவமும் வருது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளுக்கு பயந்த ஐஸ்வர்யவான்கள் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம். கடவுளுக்கு பயந்த தேவ மனுஷர்கள் சபையில் இருக்கும் பொழுது, அவங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கும் பொழுது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நேரத்துல அவருக்கு ஒரு யாருமே இதுக்கு முன்பதாக அடக்க செய்யாத ஒரு கல்லறையை கொடுக்குறாங்க, ஒருத்தங்க கொடுக்குறாரு. அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவருக்காக அவர் வெட்டி வைக்கப்பட்ட கல்லறை. அந்த காலத்துல அந்த கல்லறையை வாங்குறதுன்னு சொன்னா, யாருமே அடக்கம் பண்ணாத ஒரு கல்லறை எடுக்கிறதுனா பயங்கரமா பண செலவாகும். ஆனா அவன் தேவ பயம் உள்ள மனுஷனா இருந்ததுனால என்ன செய்யறான், அவன் அந்த கல்லறையை இயேசுக்காக கொடுக்குறான். அப்ப இதே மாதிரி பாருங்க, ஐஸ்வர்யத்துல இல்ல இங்க பிரச்சனை இருக்குது. என்னத்துல பிரச்சனை இருக்குது, ஒரு தேவ சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்துல பலன் இருக்கிறது. ஆகையினால இங்க என்ன சொல்றாரு, உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள பொருட்டு மகா மேன்மையான, பாருங்க, அதுக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மேன்மையும் உயர்ந்ததான வாக்கு தத்தங்கள் நமக்கு
அருளப்பட்டிருக்குது. இப்ப கடவுளுடைய சித்தத்தை நம்ம எப்படி அறியலாம்? கடவுளுடைய சித்தத்தை எப்படி அறியலாம்னா, அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய சித்தத்தை பேசுகிறது. கடவுள் சித்தமா சொல்லி கேட்டீங்கன்னா வாக்கு தத்துவத்துக்கு போய் பாருங்க, அது ஓகேன்னு சொன்னா அது கடவுள் சித்தம். இப்ப நீங்க ஒரு காரியத்தை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க முதலாவது வேதத்தை திருப்பி பாருங்க, வாக்கு தத்தங்களை. இந்த வேதத்துல 7000க்கு மேல வாக்கு தத்தம் சொல்றாங்க, பாதி பேர் 8000க்கு மேல வாக்கு தத்தங்கள்றாங்க. ஓகே, இந்த வாக்கு தத்தங்களை போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய சுபாவம் இருக்கு. தேவனுடைய சுபாவம் என்ன? தேவனுடைய சித்தம் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு வாக்கு தத்துவத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்குது. ஒவ்வொரு வாக்கு தத்துவத்திலும் என்ன இருக்குது? தேவனுடைய விருப்பங்கள் அடங்கி இருக்கிறது. இப்போ உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒருவர் திருமணம் ஏற்ற வயசுல திருமணம் முடிக்க வேண்டிய காலம் வந்துட்டு, நான் திருமணம் முடிக்கிறது தேவ சித்தமா இல்லையான்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன பண்ண இருக்குது? வாக்கு தத்துவத்துக்கு போகலாம். என்ன வாக்கு தத்துவம்? தேவன் மனுஷனை படைத்த பொழுது எப்படி படைக்கிறார்? ஆணும் பெண்ணுமாய் படைக்கிறார். அப்படின்னா என்னன்னா பாருங்க, மிருகங்கள்லாம் படைக்கும் பொழுது கடவுள் ஜோடி ஜோடியா படைக்கிறார். ஒரு ஆண் மிருகம், ஒரு பெண் மிருகம். ஆனா மனுஷனை படைக்கும் பொழுது எப்படி படைக்கிறார்? தனியா படைக்கிறார், ஒருத்தனா படைக்கிறார் முதல்ல. ஆனா ஆணும் பெண்ணுமா படைக்கிறார்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன? ஆணும் பெண்ணுமா படைக்கிறார்னா என்ன அர்த்தம்? பாருங்க, மிருகங்கள் எப்படின்னா ஜோடி ஜோடியா கடவுள் படைச்சிட்டாரு. ஆனா பெண்ணை படைக்கும் பொழுது, இல்லாவிட்டு ஆணை படைச்சு பெண்ணை எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கிறாரு? இந்த ஆணுக்குள்ள பெண்ணை வச்சுதான் படைக்கிறார். அப்படின்னா மனுஷனை குறித்து தேவனுடைய விருப்பம் என்னன்னா, மனுஷன் திருமணம்னு சொல்றது கடவுளுடைய வாக்கு தத்துவத்தின்படி விருப்பம். அதனாலதான் இந்த மனுஷனை படைக்கும் பொழுது மனுஷியை உள்ளுக்கு வைத்து படைக்கிறார். ஏவா எங்க இருந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்தா, ஏவா எங்க இருந்தானா ஆதாமுக்குள் ஏவா இருந்தா. அதான் வேத வசனம் சொல்லுகிறது, ஆணும் பெண்ணுமாய் தேவன் படைத்தார். அப்ப ஆதாமை படைக்கும் பொழுது கடவுள் எப்படி படைக்கிறாரு? ஏவாளை உள்ளுக்கு வைத்து தான் படைக்கிறார். அப்ப என்ன நடந்தது? பாதி பேர் நினைக்க சொல்றாங்க, வசனம் அப்படித்தான் சொல்லுது, அதனால கர்த்தருக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு அதனால அப்புறம் யோசிச்சு தான் சரி பண்ணாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா அவன் ஆதாமும் காண்றான் ஒவ்வொரு மிருகத்தையும் பார்க்கும் பொழுது அது ஜோடி ஜோடியா வருது. யானை அதனுடைய மனைவியோடு வருது, சிங்கத்துடைய மனைவியோடு, எல்லாரும் ஜோடி ஜோடியா வராங்க. ஐயோ, அது பிறகு இவனுக்கு ஏற்ற துணை இல்லைனால இவன் ரொம்ப கவலையா இருக்கிறான். கடவுள் அதுக்கு பிறகுதான் ஏவாளை கொடுத்தாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி கடவுள் ஒரு கருத்தை அப்புறம் சிந்திச்சு செய்யறவர் கிடையாது. அவர் செய்யும் பொழுது அனாதி தீர்மானம் உள்ள, அனாதி யோசனை உள்ள தேவன். அவர் படைக்கும் பொழுது எப்படி படைச்சிட்டாரு? அவனுக்குள்ள ஏவாளை வைத்து தான் படைத்தார். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், மனுஷனை தன்னுடைய ரூபமாக சுரூபமாக படைப்புன்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணுமாய் தேவன் படைத்தாருன்னு சொல்றாரு. என்னன்னா உள்ளுக்கு வச்சுட்டாரு ஏற்கனவே. என்ன நடந்தது? இப்ப என்ன செய்யறாரு? உள்ளுக்கு வச்ச ஏவாளை தேவன் வெளியே எடுத்துட்டார். வெளியே எடுத்தோன்னு தான் அவன் முழிச்சு அவன் வெளியே எடுத்து முடிஞ்சு அவன் மயக்கம் தெளிஞ்சு எழும்பணும்னு அவன் சொல்றான், இவளுடைய மாமிசத்தின் மாமிசமும் என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னால எடுக்கப்பட்டது நிமித்தமாய் இவள் மனுஷி என்று அழைக்கப்படுகிறான்னு சொல்லி போயிட்டு அவன் ஏவாளை அவன் ஏற்றுக்கொள்றான். அதுல என்ன விளங்குதுன்னா, அப்ப திருமணம் முடிக்கிறது கடவுள் சித்தம்பான்னு சொல்றது கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா அது விளங்குது. வாக்கு தத்துவத்தை பாருங்க, வசனம் என்ன சொல்லுதோ அது கடவுளுடைய சித்தம். ஒரு சிலரை கடவுள் ஊழியக்காரங்கள்ல ஒரு சிலர் நமக்கு தெரியுது, ஒரு சிலர் திருமணமே முடிக்காம போயிடறாங்க. அன்னராக அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, அன்னராக ஆக்கப்பட்டவங்களும் உண்டு. பாதி பேர் சபை கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படிஞ்சு திருமணமே வேணான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒருவேளை அவங்களை அன்னரை ஆக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க ஆதி நோக்கத்துக்கு போனமா இருந்தா திருமணம் கர்த்தரால வந்தது. மனுஷனை படைக்கும் பொழுதே மனுஷனுக்குள்ள ஏவாளை வச்சே கடவுள் படிச்சுட்டார். அப்ப இன்னைக்கு கூட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கர்த்தர் ஒரு பெண்ணை வச்சிருக்கார். இல்லாவிட்ட அவனுக்குன்னு சொல்லி ஒரு ஏற்ற துணையை வச்சிருக்காரு. அந்த ஏற்ற துணையை கடவுள் என்ன செய்யறாரு? ஏற்ற நேரத்துக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்ப அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தாமதிக்குது. ஒரு சிலருக்கு வயசு போயிடுது, திருமணம் நடக்கல. ஆனாலும்
இனிமேல் அந்த பெண் பிறக்க போறது கிடையாது. கடவுள் பிறக்க வைத்து எங்கேயோ இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்களுடைய சித்தம், நான் தனிமையா இருப்பதில்லை. பாதி பேர் ஜெபம் பண்ணி வந்துருவாங்க, ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவாங்க. கொஞ்ச காலம் இருப்பாங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, விசுவாசிச்சிருப்பாங்க. திருமணம் ஒழுங்கா வரலன்னு சொன்னா அவங்களே ஒரு திட்டத்துக்கு வந்துருவாங்க. திருமணம் கடவுளுடைய சித்தம் இல்லை, நான் திருமணம் முடிக்கிறது தேவ சித்தம் கிடையாதுன்னு நினைப்பாங்க. இல்லை பிரியமானவங்களே, கடவுளுடைய சித்தம். அப்படி தேவனுடைய உங்களை அழைச்சிருந்தாருன்னா, திருமணம் தான் தேவ சித்தம் இல்லைன்னு அழைச்சிருந்தாருன்னா தேவன் அதை உறுதிப்படுத்தியிருப்பார் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாகவே. ஆனா பொதுவா தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்க திருமணமா நல்ல குடும்ப வாழ்க்கையா வாழ்வது தேவனுடைய சித்தம். இப்ப பாருங்க, இப்படி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தங்களுக்கு கூடாக என்னத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம்னா, கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்னத்தை கூறுகிறது? கடவுளுடைய சித்தத்தை கூறுகிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவனுடைய சித்தத்தை கூறுகிறது. பாருங்க, ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வேற எதையுமே கூறல. வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சித்தம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது தேவனுடைய சித்தம், தேவ சித்தம். அது நீங்க அதை அறிக்கை பண்ணும் பொழுது தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கும்படியா அறிக்கை செய்றீங்க. இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். அது என்னது? தேவனுடைய சித்தம். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. அவருடைய காயம் யெகோவா ராஃபா, அவர் என்னுடைய சுகம். அவர் என் வியாதிகளை என் எல்லை விட்டு அகற்றி என் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்துவம், அதெல்லாம் தேவனுடைய சித்தம். நீயோ பெரிய பெரிய ஆசீர்வாதமா இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இது என்னது? இது தேவனுடைய சித்தம். நீங்க கடன் வாங்குறது தேவ சித்தமா? இல்ல, நீங்க கடன் கொடுப்பது தேவ சித்தம். பாருங்க, இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு உன்னை கூறுகிறது. என்ன கூறுகிறது? இதெல்லாம் பிதாவானவருடைய சித்தத்தை கூறுகிறது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, தேவ சித்தத்தை அறிவதுக்கு அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அந்த ஊழியக்காரங்கிட்ட ஓடுறதை விட வாக்கு தத்தங்கள் பக்கத்துக்கு போங்க, வாக்கு தத்தங்களை கண்டுபிடிங்க. வாக்கு தத்தங்களை கண்டுபிடித்து அதை அறிக்கை பண்ணும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நீங்க சொல்றீங்க. தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கும். வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருக்கு, தேவனுடைய சுபாவம் இருக்கு. நான் உங்களுக்கு ஆட்சியம் பண்றேன். அன்பின் பிதாவை, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்கு தேவனுடைய சித்தத்தை கர்த்தாவை வெளிப்படுத்துகிறது. உலகத்தில் இருக்கிற கேட்டுகளிலிருந்து நம்மை தப்பவித்து உம்முடைய வாக்கு தத்தங்களை வாழ வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது உம்முடைய திட்டம் என்று நாங்கள் அறிகிறோம். ஆகினால் ஒவ்வொரு நாளும் உம்முடைய திட்டத்தை அறிக்கை பண்ணுகிறோம், வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணுகிறோம். அதன்படி எங்க வாழ்க்கை நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.